வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 197. இவை சுதந்திரமா? உண்பதற்கு விருப்பமுண்டு, தேவையுண்டு, உணவு கிட்டாமல் தவிப்போர் நிலைமை என்ன? எண்ணிறந்த பொருட்கள் கடைகளில் இருக்க ஏங்குகிறார் பார்த்து மக்கள் பணம் கிட்டாமல். மண்ணாசை மீறி சிலர் யுத்தம் மூட்ட மனம் பொருந்தா நிலையில் ஆயுதங்கள் ஏந்தி கண்கூச கருத்துருக பலத்தை யுத்த களத்தில் காட்டுவது இவைகள் சுதந்திரமாமோ? அருட்தந்தை இந்த காலத்தில் மக்கள் அனுபவிக்கும் சுதந்திரத்தை இது சுதந்திரமா என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள் என்று நம்மிடமே கேள்வி கேட்கிறார். ஒரு மனிதனுக்கு பசிக்கிறது, உணவு தேவைப்படுகிறது, உணவை சாப்பிட விருப்பமும் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஹோட்டல்களில் கடைகளில் உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் அவன் ஏழையாக இருக்கின்ற காரணத்தால் பணம் இல்லாமல் அவனால் அந்த உணவை வாங்கி உண்ண முடியவில்லை. இதுதான் சுதந்திரமா என்று அருட்தந்தை கேட்கிறார். அதே போல ஒரு மனிதன் தன் வயிற்று பிழைப்புக்குன்னு ஒரு தொழில் செய்கிறான். அந்த இடத்தில் அவனுடைய உடல் ஆற்றலை, அறிவின் சக்தியை அவன் பிழைப்புக்காக அந்த முதலாளியிடம் அடிமைப்படுத்தவில்லையா? எங்கே இருக்கிறது சுதந்திரம்? சிலர் நாடாசை கொண்டு யுத்தத்தை மூட்டிவிடுகிறார்கள். இரண்டு தரப்பிலும் ஆயுதங்களை ஏந்தி தங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக மனிதனை மனிதன் கொன்று போடும் கொலை தொழிலில் சகிக்கொணா துயரோடு ஈடுபடும் எண்ணிறந்த இராணுவ வீரர்களின் சுதந்திரம்தான் என்ன? அதுவும் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். வருஷக்கணக்கில் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தினால் எத்தனை வீடுகளில் குடியிருக்கின்ற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் நடுநடுங்கி இருக்கிறார்கள். எந்த சமயம் எங்கே குண்டு விழுமோன்னு தெரியாது. இது சுதந்திரமா? இன்று ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற சுதந்திரத்தையும் எதிர்காலத்தில் உலக சமாதான ஆட்சி காலத்தில் நிலவும் சுதந்திரத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு சில சமயம் சில மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை தியாகம் செய்ய வேண்டித்தான் வரும். ஆனால் இப்போ நம் முன்பு நிற்கிற கேள்வி என்னவென்றால், சுதந்திரத்தை ஒரு சிலர் கட்டாயமாக கொடுக்க மறுப்பது மேலானதா, அல்லது நாமே முன்வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம் சுதந்திரத்தை தியாகம் பண்ணுவது மேலானதா? சிந்தித்து முடிவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.